நாங்கள் முன்னாடி வந்து ஏடிஎம்கேல இருந்தோம். அதுக்கப்புறம் சீமான் கட்சியில் இருந்தேன். இப்போ தம்பி விஜய் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து எங்களுடைய தம்பி டாக்டர் பிரபு தம்பி வந்து எங்கள் ஏரியா காரைக்குடி தொகுதியில் இருந்து சட்டமன்ற தொகுதியில் வின் பண்ணி இன்றைக்கி ஒரு அமைச்சர் பதவியில் வந்திருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே போல் இப்போ வந்து இந்த 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றதிலிருந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது. இது பெண்களுக்கு வந்து என்ன உரிமை கொடுக்குறாங்களோ அதை வந்து தடலடியாக வந்து உடனே வந்து அதை வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிற பெண்களுக்கும் வந்து விடுபட்ட பெண்களுக்கும் அந்த உரிமை தொகை மகளிர் உரிமை தொகையை கொடுக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ இந்த கட்சியில் வந்து மனப்பூர்வமாக இணைஞ்சு இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஆட்சியில் நாங்கள் மன நிறைவோடு பணியாற்றி நாங்கள் அந்த கட்சியை வந்து எங்களுடைய ஆயுசு இருக்க வரைக்கும் நாங்கள் வந்து அதில் வந்து பணியாற்றுறதுக்கு நாங்கள் முழு மனதோடு இதில் வந்து இணைகிறோம். இதுக்கு முன்னாடி 2 கட்சி மாறி மாறி வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னென்னா இப்போ நான் வந்து இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு மது அப்படிங்கிற ஒரு போதை பழக்கத்தால் என்னுடைய கணவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதிகாரி. அந்த மது பழக்கத்துக்கு ஏதோ இடையில வந்ததுனால என்னால் அது வந்து ஒரு இழப்பை வந்து நான் இழந்திருக்கேன். அதனால் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி யாரும் வந்து அதிலேருந்து அது மாதிரி ஆகக்கூடாது. அது மாதிரினா என்ன, கணவர் இல்லைன்னா அதுக்கான அடையாளம் என்னங்கிறது அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. தம்பி அவங்க என்ன பண்ணணுன்னா மதுவிலக்கை வந்து முழுமையாக கொஞ்சம், அதாவது சடனாக பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதுவிலக்கை வந்து நான் அமல்படுத்தணுங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இது வரைக்கும் அந்த 2 ஆட்சிகள் வந்து பண்ணலை. இப்போ இருக்க நம்ம தம்பி முதல்வர் வந்து விஜய் வந்து அவர்கள் வந்து செய்யணுங்கிறது என்னுடைய முதல் கோரிக்கையாக வைக்கிறேன். அது மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போவும் ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கான நடவடிக்கை வந்து தடலடியாக வந்து அவங்க வந்து இறங்கி, அதாவது காலம் தாழ்த்தக்கூடாது. சின்ன பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ இன்றைக்கி ஒரு நியூஸ் நடந்திருக்கு. அதை பார்க்கும்போது நானே அழுதுட்டேன். அவங்களுடைய மனசு எவ்வளோ வேதனைடும், அவங்க பெற்றோர்கள்லாம் எவ்வளோ மனசால் பாதிக்கப்படுவாங்கிறது தாங்கிக்க முடியலை. அதனால் விரைந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்து உடனடியாக அதிகபட்சம் என்ன தண்டனையோ நீங்கள் அதை கொடுங்க. அதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ அடுத்த நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா, பொதுமக்கள் பாதிக்கப்படுறோம். அது வந்து பாதிக்காத அளவுக்கு எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்க வேணாம். அவங்க வந்து இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரில ஏதோ ஏனோதானோ அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. இனிமேல் அந்த மாதிரியான மனப்பான்மை வந்து இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை பெண்களுக்கோ மற்ற யாராக இருந்தாலும் சரி, பெண்கள்னு சொல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா நமக்கான உரிமையை வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து கிடைக்குங்கிறத நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அது நல்லபடியாக நடக்கணும். நன்றி.